அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஷாபான் ஷாபானுடைய மாதத்தில் இருக்கும். இந்த மாதம் ரொம்பவும் சிறந்த மாதங்களில் ஒன்று. இதில் நம்ம அதிகமாக நல்ல அமல்களை செஞ்சு நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வரக்கூடியது ரமலான் நோன்பு காலம் வரப்போது. அதை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதற்கான அமலை நாம் இப்போலேருந்தே நம்ம தொடங்கிக்கிட்டு இருக்கணும். இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் சிறந்த மாதம். உங்களுக்கு இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுவதன் பரக்கத்தால் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு செல்வ செழிப்போடு நீங்கள் வாழுவீங்க. பணம் எப்பொழுதும் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ப்ராஃபிட் நல்ல விதமாக கிடைக்கும். நல்ல பறக்கத்தை அதில் அதிகப்படுத்தி தருவோம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு உயர்வு ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஒன்றுமே உங்ககிட்ட இல்லை, இந்த அளவில் நான் இருக்கேன், என்கிட்ட எதுவுமே இல்லாத நிலையில் நான் இருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, எனக்கு கனவுகள் நிறைய இருக்குது, ஆனால் அதுக்கான போதிய வசதியோ போதிய வருமானமோ என்கிட்ட கிடையாது, நான் ரொம்ப டவுனில் இருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இப்படிப்பட்ட நிலைமையிலும் சரி, இந்த ஒரு சூறா உங்களை கை கொடுத்து உங்களை உயர்த்தி கொண்டு வரும். இது ரொம்ப சிறந்த சக்தி வாய்ந்த சூறா. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா. பொருளாதாரத்துக்கு, வருமானத்திற்கு அப்படிங்கிற சூறால இந்த ஒரு சூறாவும் ஒரு முக்கியமான ஒரு சூறாவாக இருக்குது. இது ஓதுவதன் மூலம் நிறைய நன்மைகள் இருக்குது. நமக்கு நிறைய விதத்தில் நமக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் இந்த ஒரு சூறாவை. நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 100 முறை அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம கனவுல காண பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! அந்த பாக்கியத்தை பெறத்துக்கு ஒரு வழியாக இருக்குது இந்த ஒரு சூறாவின் மூலமாக. அதே மாதிரி சில பேருக்கு பிள்ளைகள் பெப்பாங்க, உண்டாகுவாங்க, ஆனால் கடைசியில் அவங்களுக்கு பிள்ளைங்க லாஸ்ட்டில் மௌத்தாயிட்டே இருக்கும். பிறந்து பிள்ளைங்க மௌத்தாயிட்டே இருக்கும். உயிரின்னு இல்லாமல் போயிடும் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்படிப்பட்டு நீங்கள் எனக்கு பிறக்கிற பிள்ளை எல்லாமே மௌத்தாயிட்டே இருக்கு, எனக்கு ஒரு சந்ததி இல்லாமல் ஆகுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா 41 நாட்கள் தொடர்ந்து 7 முறை இந்த ஒரு சூறா ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஹயாத்தை நீடிச்சு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே இந்த ஒரு சூறா ரொம்பவும் சிறந்த சூறா. இதை தொடர்ந்து நம்ம 7 முறை எப்போவுமே டெய்லியும் சரி தொடர்ந்து 7 முறை நீங்கள் ஓதிக்கிட்டே வரீங்க அப்படின்னாலே சரி, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். கண்கூடா உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு நல்ல விதமாக தெரியும். எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு இல்லை, எப்பேற்பட்ட உதவியும் எனக்கு இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு சூறா, இந்த ஒரு வார்த்தைகளின் பரக்கத்தால் உங்களுக்கு நீங்கள் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி அளிப்பா. பணத்தை அதிகப்படுத்தி தருவான். உங்கள் பொருளாதாரம் நீங்கள் எந்த டவுனில் இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா அப்படியே மேலே கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் ஆகுவீங்க. எப்போவுமே நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்கள் குடும்ப ரீதியாகவும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூறா ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது. இது இன்மைக்கு மட்டும் இல்லை, மறுமைக்குமே சேர்த்து நன்மையான ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை நம்ம முழு மனசோட முழு நம்பிக்கையோடு நம்ம ஓதி வந்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த நீர் தடாகம், கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒரு ஆளாக நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் கூறுங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் என்ன சூறா சொல்கிறேன் அப்படின்னு. சூறா கௌசர் 108வது சூறா, சூறா கௌசர். இதனுடைய அர்த்தம் மிகுந்த நன்மைகள், எண்ணற்ற நன்மைகள் தான் இதனுடைய அர்த்தமே. அதிகப்படியான நன்மை இதனுடைய அர்த்தமே அதுதான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆயத்துக்கள் எத்தனை? ரொம்பவும் கம்மி, 3 ஆயத்து தான்.
எப்போவுமே நம்ம ஒரு இதை ஓதுறோம், ஒரு துவா ஓதுறோம், ஒரு திக்ர் எடுக்கிறோம், இல்லை ஒரு சூறா எது ஓதுனாலும் சரி, அதனுடைய அர்த்தத்தை ஒரு முறை உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓதி பாருங்க. அதோடைய எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் மனசார நமக்கு வரும் பொழுது அதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு நம்ம ஓதும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு வெகு சீக்கிரத்திலே கிடைக்கும் இன்ஷா அல்லா. இப்போ நான் சொல்ற இந்த ஒரு சூறாவை நீங்க இந்த மாதம் முழுவதும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதத்துல மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய மாதங்கள்லயும் உங்களுக்கு அல்லாஹ் தாலா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரொம்ப சிறந்த சக்தி வாய்ந்த சூறா. இது ஓதுவதனால பல பேருக்கு பலன் கொடுத்த ஒரு சூறா. யாரையுமே கைவிடாத ஒரு சூறானா அதுல இந்த ஒரு சூறாவும் ஒன்று, சூறா கௌசர். இதை நீங்க எப்படி ஓதணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த நேரத்துல வேணாலும் உட்காந்து ஓதுங்க. இல்லை தொழுகைக்கு பின்னாடி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நான் ஓதுறேன், நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், நான் லுஹா தொழுகிறேன், இந்த மாதிரி நேரத்துலையும் நான் ஓதுறேன் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுடைய விருப்பம். இல்லை சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க அப்படியே இதை ஓதுனாலும் உங்களுடைய விருப்பம் தான். முன்னும் பின்னும் 11 முறை நீங்க சலவாத் ஓதுங்க. எந்த சலவாத் வேணாலும் பொதுவாக ஓதலாம். ஆனால் தரூத் இப்ராஹிம் நம்ம தொழுகையில் ஓதுறோம்ல, அந்த அத்தியாயத்தில் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அந்த ஒரு துவா ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது. அதோட அர்த்தத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது ஏன் அவ்வளோ சிறந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த ஒரு செலவாத்தை நீங்கள் 11 முறை முன்னும் பின்னும் ஓதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சூறா ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லா சொல்லி ஓதுங்க. மொத்தம் 33 முறை நீங்கள் ஓதுங்க. பிஸ்மில்லா சொல்லி 33 முறையும் ஒரு தடவை சூறா ஓதி முடிச்சது மறுபடியும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி திருப்பி சூறா, இப்படி 33 முறை ஓதுங்க. 11 முறை முன்பின் சலவாத், 33 முறை பிஸ்மில்லாஹோட சூறா கௌசர். இதை ஓதிக்கிட்டே வாங்க. மனசுல நியத்து வச்சுக்கோங்க, எனக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை கூடிய ரப்பே, நான் ஆசைப்படுற மாதிரி நல்ல விதமாக செழிப்போட வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய ரப்பே. யாருக்கிட்டேயும் எந்த ஏளனமான பார்வையிலையும் இல்லாமல் நல்ல விதமாக மரியாதையோடு 4 பேர் பார்க்குற மாதிரி ஹலாலான முறையில் என்னை உயர்த்தி ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு உணர முடியும். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாட்டை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். வருமானத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்துவான். நீங்கள் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் தாலா உங்களுக்கு உதவி செய்வான். ரொம்பவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு சூறா கௌசர். ஆனால் இந்த ஒரு சூறா பல பேருக்கு மரணத்தில் இருக்கக்கூடிய சூறாவாகவும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இது 3 ஆயத்துக்கள் தான், உடனடியாக மரணமாகக்கூடிய ஒரு ஆயத்து. அதனால இந்த ஒரு சூறாவை கைவிடாதீங்க. எப்போவுமே உங்களுக்கு ஓத தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு சூறா மரணத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சூறா. பொதுவாகவே சூறா கௌசர்ன்றது மிகுந்த நன்மை அப்படின்றது அதனுடைய அர்த்தமாக இருக்குது. இதை நாம் ஓதிக்கிட்டே வரோம். நம்மளுடைய பர்ஸில், நம்மளுடைய வேலெட்டில், எப்போவுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் ஓதி நம்ம எப்போவுமே இப்போ நான் சொன்ன அதே மாதிரி தரூத் இப்ராஹிம் 11 முறை, 33 முறை சூறா கௌசர், இதை நீங்கள் பொதுவாகவே நீங்கள் ஓதி பிஸ்மில்லா சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஓதி உங்கள் பர்ஸில் நீங்கள் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் அல்லாஹு தாலா பரக்கத்தை அந்த பர்ஸில் ஏற்படுத்திகிட்டே இருப்பான். அந்த பர்ஸில் காசுங்கிறது குறையாது, பணம் குறையவே குறையாது, அதிகப்படியாக தான் ஆகுமே தவிர அதுலேருந்து குறையாது. நீங்கள் எவ்வளோ செலவு வெளியே பண்ணினாலும் சரி, அதை கொண்டு காசு உங்களுக்கு குறையாது, பணம் குறையவே குறையாது. மேலும் மேலும் உங்களுக்கு அல்லாஹு தாலா பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் செலவு பண்ண அல்லாஹு தாலா தீர உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு சூறாவை நாம் கைவிடாமல் நம்ம வாழ்நாள் முழுக்க ஓதிக்கிட்டே வரணும். இதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்க பயனடைகிறாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் கொடுப்பான், நமக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த 3 சின்ன ஆயத்துக்களுடைய அர்த்தத்தை என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஓதணும். இப்போ அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நபியே, நிச்சயமாக உமக்கு நாம் கௌசர் என்னும் நீர் தடாகத்தை கொடுத்துள்ளோம். எனவே நீர் உமது இறைவனிடம் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உமது பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன்.
இதனுடைய அர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வ நாம வணங்கி அல்லாஹோட நெருக்கத்தோட இருந்தா, அல்லாஹ் நம்மளுடைய பகைவர அல்லாஹ்வே பார்த்துக்கொள்ளுவான். இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சிறந்த சூறாவ நாம வாழ்நாள் முழுக்க ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண கஷ்டமே இருக்காது. தீர தீர உங்களுக்கு பணம் பொழிந்துகிட்டே இருப்பான். இந்த பர்க்கத்த அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த ரிஸ்க்க உங்களுக்கு எல்லா புறத்திலிருந்தும் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் சின்ன சிறிய சூறா. ஒரு நாளைக்கு நீங்க நான் சொன்ன கணக்குல ஓதுங்க. அதே மாரி உங்களால அது செய்ய முடியாத பட்சத்துல ஒரு நாளைக்கு 7 முறையாச்சும் நீங்க ஓதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றத்த உங்களால உணர முடியும். இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.